கடந்த காலத்துல வந்துட்டு நாங்க அதிமுக, திமுகவோட கூட்டணி வச்சு பண்ண தவற இந்த வாட்டி பண்ண மாட்டோம். தாவேகாவோட கண்டிப்பா வைக்கிறோம். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போவோம் அப்படின்னு நாங்க நம்புறோன்றத சொல்லியிருந்தாரு. இந்த அரசியல் மாற்றம் அவர் மனசுல எதனால சார்? அந்த இயக்கம் மேலே எந்த பெரிய ஒரு வருத்தமோ ஒரு இது கிடையாது. ஆனால் வந்து அன்னைக்கு கூட்டணி சேர்ந்த சூழ்நிலை ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்தாரு. அவருடைய கைதுக்கு அந்த அம்மா தான் காரணமாக இருந்தது. அவட அதுக்கு ஒரு 2 வருஷம் கூட ஆகலையே அதுக்குள்ளே கூட்டணி போயிட்டாங்களேங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. அது என்ன பின்னாட்களில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுக்கிறோம் செய்கிறோங்கிற மாதிரி போயிருந்தா கூட அது ஒரு தவறாக போயிருக்காது. அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் அது முடிவெடுக்கிறதுக்கு காரணம் வந்து தலைவர் வைகோ மாத்திரம் கிடையாது. அன்னைக்கு மதிமுக அந்த மூத்த தலைவர்கள் பல பேர் பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவோட இருந்தால் நமக்கு சீட்டு எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், நமக்கு வாய்ப்பு இருக்காது. அதிமுக இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற தேர்தலேருந்து கிட்டத்தட்ட 40 தொகுதி வரைக்கும் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் வெற்றி பெறலாமே அப்படின்னு நினச்சி ஒரு இதில் வந்து ஒரு நிர்பந்தத்துக்குள்ள தலைவரை கொண்டு போகும்போது அப்போ தலைமை கட்சியோட இப்போ மற்ற தலைவர்களுடைய நிர்பந்தத்துக்காண்டி இவர் ஒரு சமரசம் பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு இது முடிவெடுத்தார். பட் அவர் முழுமனதாக எடுக்கல. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். எங்களுடைய பொதுக்குழுவில் மற்ற இடங்கள்லாம் வந்து நம்ம போனால் நம்மளுடைய குட்வில் கட்சியோடையது என்னுடைய அந்த குட்வில் பாதிச்சிடும், நமக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விவாதங்கள்லாம் கட்சி கூட்டங்கள் நடந்தது. இருந்தாலுமே அதில் முக்காசி பேருடைய இது வந்து மன ஓட்டம் என்னன்னா நம்ம அதிமுக போகணுங்கிறதுக்குனால அந்த முடிவு எடுத்தாங்க. அதே நேரத்தில் திமுகவோட கூட்டணிங்கிற போது நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்த 10 வருஷம் நம்ம கூட்டணியில் இருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த கூட்டணியில் நம்ம உறுதியாக இருந்தோம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிற கட்சிகள் கூட சில நேரங்களில் விமர்சனம் பண்ணாங்க, செஞ்சாங்க, ரொம்ப இதாக பண்ணாங்க. கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை கூட இருந்தது. சீட்டு எங்களுக்கு கிடைக்கலன்னா இத்தனை எண்ணிக்கையில் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே போகிற மாதிரி கூட இருந்தது. பிற இயக்கங்களோட கூட்டணி கூட பேசினாங்க. ஆனால் மறுமலர்ச்சி திமுக அந்த ஒரு இயக்கம் தான் 10 வருஷமாக நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டாக்டர் கலைஞர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்லேருந்து ஓய்வு பெற்ற மாதிரி ஆயிட்டார் கடைசியில். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா அவர் அப்போ ஓய்வில் இருக்கும்போது செய்யும்போது அவருடைய கடைசி காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் தலைவர் வந்து அவர் போய் சந்திக்கும்போது அவர் 2 பேருக்குமே அதை மறுக்கவே முடியாது. கலைஞர் ஐயாவுக்கும் சரி தலைவர் வைகோவுக்கு இருக்கிற அந்த என்னதான் அரசியல் ரீதியாக அவங்க எதிர்த்துக்கிட்டாலுமே 2 பேர் சேர்ந்து பயணித்த காலங்கள் அவங்க 2 பேருக்கு அவர் மேலே வச்சிருந்த மரியாதை, அவர் இவர் மேலே வச்சிருந்த மரியாதை, 2 பேருடைய உழைப்பு, திமுகவில் அவங்க ஒரு நெருக்கடியான காலங்களில் எம்ஜிஆருடைய காலங்களில் இவங்க திமுகவில் தலைவர் வைகோ அப்போ பயணித்தது. இப்போ திமுகக்காண்டி இத்தனை முறை நாங்கள் வாய்ப்பு கொடுத்துமே வைகோக்கு வாய்ப்பு கொடுத்துமேன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் டெல்லி பார்லிமெண்ட்னாலே வைகோ தான், அதை வச்சு தான் திமுக. அதை நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். நான் வைகோனால தான் அந்த திமுகங்கிற ஒரு கட்டத்தில் வந்து இருந்தது. டெல்லியில் பொறுத்த வரைக்கும், டெல்லியில் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டில் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னென்னா தலைவர் கலைஞருக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு தலைவர் வைகோ மேலே இருக்கிற மரியாதை இல்லாமல் அப்படி ஒரு கட்டத்தில் அவர் கடைசி காலத்தில் பொறுத்த வரைக்கும் 2 பேர் சந்திக்கும் போது மன ரீதியாக 2 பேருமே ஒரு இதானாங்க, நிகழ்ந்து போனாங்க. அப்போ சொல்லும்போது கடைசி உங்களுக்கு எப்படி இருந்தானோ அதே மாதிரி நான் ஒரு அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதில் வாஸ்தவம் மாற்றுக்கிறது கிடையாது.